ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல முறை உனக்கான பல விஷயங்களை சொல்ல வந்த என்னை தடுத்து விட்டாய். இப்போதாவது உனக்காக நல்லதை சொல்ல வந்த என்னை உன் வாழ்க்கையில் அனுமதிச்சு நான் சொல்ல வந்ததை கேட்க தயாராகி விட்டாய்தானே. இந்த முறை நீ நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேட்டினா கண்டிப்பாக நான் சொல்ல போற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்வில் பழித்தே தீரும். நீயாகவே என் மேலே சந்தேகப்பட்டு நான் உனக்காக எதுவுமே செய்கிறதில்லன்னு வருத்தத்தோடு வாழ்நாளை வீணாக்கிட்டு இருக்க. நீ முதல்ல எப்போது என்னை பற்றி கேள்விப்பட்டு கையெடுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பிச்சியோ, மனசில் என்னை நினச்சி பக்தி செலுத்த ஆரம்பிச்சியோ, அந்த நிமிஷத்தில் இருந்தே உனக்கான எல்லா நல்லதையும் செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அது தெரியாமல் இன்னும் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னு நீயாகவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில் எப்போதுமே எதிர்பார்த்தது போல் நடக்காது. ஆனால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல விஷயங்கள் அழகானதா அற்புதமானதா நிச்சயமாக நடந்தே தீரும். இப்போதும் அப்படிதான் நீ சற்றும் எதிர்பார்க்காத பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு முன்பாகவே இது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு நீயாகவே பின்விளைவுகளை பற்றி யோசித்து பயப்பட்டினா கடைசி வரைக்கும் வெற்றிங்கிறது வெகு தூரமாகவே இருக்கும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் பயப்படவோ தயங்கவோ கூடாது. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு நீ தைரியமாக முன்னெடுத்து வச்சு முன்னேறி போகும்போது தானே அதில் இருக்க பிரச்சனைகள்லாம் கால் தூசி போல காத்தோடு காத்தாக மறைஞ்சு போகும். எந்த விஷயத்துக்கும் எப்போதுமே நீ யோசிக்காத, கவலைப்படாத. உனக்கு வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது கண்டிப்பாக மன நிறைவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உனக்கு அமைந்தே தீரும் என் செல்வமே. தூக்கமும் தூக்கமின்மையும் இது ரெண்டுமே அளவுக்கு அதிகமாகி போச்சுன்னா உன் உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக மாறிடுங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதிகமாக தூங்கி தூங்கி நீ சோம்பேறியாக மாறவும் வேணாம். தூங்காமல் தினமும் அதையும் இதையும் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் காலையில் விடிஞ்சவனே அவசரமாக எந்திரிச்சு ஓடி போய் உன்னுடைய வேலைகளை செஞ்சு நிம்மதி இல்லாமல் உடம்பை கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழவும் வேண்டாம். அந்தந்த நேரத்தில் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுமோ அதை அந்தந்த நேரத்தில் செஞ்சிடு. சாப்பிட வேண்டிய நேரத்தில் நல்லா சாப்பிடு. மனசுக்கு நிறைவா மகிழ்ச்சியாக சில நேரத்துக்காக பொழுதுபோக்குக்காக சில விஷயங்களை செய்யலாம். அதே போல் தூங்க வேண்டிய நேரத்திலையும் சரியா கண்டிப்பாக தூங்கிடணும் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு புனிதமான நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உனக்கான வாழ்க்கையை பொற்காலமாக மாற்ற தான் போகுது. புனிதமான விஷயம்னா நான் என்ன செய்யணும்னு கேட்குறியா? நீ என் மேலே வைக்கக்கூடிய பக்தியும், நீ மனசொன்றி செய்யக்கூடிய உன்னுடைய வேலையும், அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியும், தான தர்மமும், இது எல்லாமே புனிதமான காரியங்கள் தான். உன் வாழ்க்கையில் தினமும் நீ எத்தனை விதமான புனிதமான காரியங்கள் செய்கிறன்னு யோசி. உன் வேலையை சரியாக செய்கிறியா? இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உன்னால் முடிஞ்ச தான தர்மத்தை செய்கிறியான்னு யோசி. எந்த அளவுக்கு நான் சொன்ன இந்த காரியங்களையெல்லாம் நீ நல்லபடியாக செய்கிறியோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உன் வாழ்வில் நன்மைகள் நடந்தே தீரும் என் செல்லமே. ஒரு மனிதன் வருத்தத்தோடு அல்லது கவலைப்பட்டு அழுது புலம்பும் போது அவருடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்குன்றத அந்த வேதனையின் ஆழத்தை கண்டிப்பாக இன்னொருத்தரால் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தானே ஒவ்வொருவருடைய தலைவலியும் கஷ்டமும் தனக்கு தான் தெரியும்னு சொல்கிறாங்க. நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களையும் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்த விஷயங்களையும் அடுத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தவங்க உனக்காக பாவம் பார்ப்பாங்க. அடுத்தவங்க உனக்காக அனுதாபப்படுவாங்கன்னு நினச்சி ஆறுதல் தேடி ஒருபோதும் அடுத்தவங்க கிட்ட சொல்லாதே. உன் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு மட்டும்தான் துயரமாக இருக்குமே தவிர மற்றவங்கெல்லாம் உன் முகத்துக்கு எதிராக வேணும்னா ஐயோ பாவம்னு வருத்தத்தோட கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீ போன பிறகு உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்குதான்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக, அதை கதையாக பொழுதுபோக்காக பேசக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் உன் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது,
அல்லது மனசுக்கு பாரமா இருக்கு யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினச்சினா இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு. கண்டிப்பா உன் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துரத்தி அடிப்பதற்காக தானே ஒரு தாயாக நான் இந்த உலகத்தில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் துன்பமும் துயரமும் வரலாம். ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாம காரணமே இல்லாமல் இப்படி வரக்கூடிய துன்பங்களை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போக தயாராகு. எந்த அளவுக்கு நீ எல்லா விஷயங்களையும் பொறுமையாக ஏற்றுக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையை உனக்கானதாக அழகானதாக நான் மாற்றி காட்டுவேன். காசு பணம் இருக்கிறவனை பெருசாக மதிக்கிற இந்த உலகம் அது இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு மரியாதை கொடுக்கலனா நீ அப்படிப்பட்டவர்களின் மரியாதை தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிடு. ஏன்னா காசு பணம் வச்சிருக்கிறவனுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது அது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவன் கையில் இருக்க காசுக்கும் அவன் அதன் மூலமாக நமக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டானான்ற அந்த எதிர்பார்ப்புக்கும் கிடைக்கிற மரியாதை. அப்படிப்பட்ட மதிப்பெற்ற மரியாதை உனக்கு வேண்டாம் என்று செல்லமே. ஓ நல்ல மனசுக்கு உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஓ மேலே அன்பு செலுத்துறவங்களும் உனக்கு மரியாதை கொடுக்குறவங்களும் உன்னை சுற்றி இருந்தால் போதும். மற்றபடி இந்த பொய்யா பாசம் காட்டி நடிக்கிறவங்களும் வேஷம் போட்டு பேசும் நடிக்கும் பகல் வேஷம் போடும் மனிதர்களும் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். எப்போவுமே நீ எல்லார் மீதும் நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக ஏமாந்து போவ. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் சரியானவங்க யார் தப்பானவங்கன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நல்லவர்கள் மீது நீ வைக்கும் நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு ஏமாற்றத்தை தராதுங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதே நேரத்தில் யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்காதவன் ஒருபோதும் ஏமாற மாட்டான். நீ முதல்ல உன்னை மட்டும் நம்பு. மற்றவங்களை நம்புறியோ இல்லையோ நீ ஒருபோதும் உன்னை நம்பாமல் இருக்கக்கூடாது. நீ நினைக்கிறத விட நீ மிகவும் சிறப்பான தைரியமான திறமைசாலி. அதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை முதல்ல நீ பயன்படுத்திக்க பழகு. உன்னுடைய மூளை கூட நீ நினைப்பதை விட சிறப்பான அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய ஆயுதமாக இருக்கு. உன் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடு. தனியாக உட்காந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா யோசிச்சு உன் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம்னு சிந்தனை செஞ்சினா அதற்கான நல்ல வழிகளை நான் நிச்சயமாக காட்டுவேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராமல் நான் பார்த்துக்குவேன். நீ எப்போவுமே நான் சொல்லக்கூடிய 2 விஷயங்களை உன் வாழ்க்கையில் எப்போதுமே செய்ய தயாராக இரு. அதாவது உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்ய. காசு பணம் மட்டும்தான் உதவின்றது கிடையாது. 4 நல்ல வார்த்தைகளை பேசுகிறதும் அடுத்தவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும் ஆதரவாக இருக்கிறதும் நான் உங்களுக்காக எப்பவும் இருப்பேன்ற அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுப்பதும் அன்போடு அரவணைச்சு போகிறதும் கூட ஒரு உதவிதான். எப்போவுமே நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஆறுதலாக பேசக்கூடிய அன்புள்ள பிள்ளையாக இரு. இன்னொன்று, யாருக்கும் எந்த விதத்திலும் நீ எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பது. உன்னால் ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, நீ யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு செய்யக்கூடாது. உன்னால் ஒருத்தர் அழிஞ்சு போனாரு, உன்னால் ஒருத்தர் கீழே விழுந்தாருன்ற கதையே இருக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா இந்த வராகியம்மா அதை ஒருபோதும் விரும்புவது கிடையாது. எப்போவுமே நீ எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணும். யார் வாழ்க்கையிலையும் யாருக்கும் எந்த துரோகமும் ஏமாற்றத்தையும் கொடுக்காம உண்மையா நேர்மையா நீ ஒழுக்கமாக நடந்துக்கணுன்றது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. உன்னுடைய உண்மையான மதிப்புமிக்க சொத்துங்கிறது உன்னுடைய உடல் ஆரோக்கியந்தான்றத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னுடைய அன்பு பிள்ளையான நீ புத்திசாலியாக இருந்தினா உன் உடம்பையும் மனசையும் எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோ. உடம்ப நல்லா கவனித்து உடலுக்கு தேவையான சத்தான உணவுகளை சாப்பிடணுமே தவிர பார்க்குறதையெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட நினைக்கிறதும், கண்களை கவரக்கூடிய வண்ண வண்ணமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும்னு நினைக்கிறதும், துரித உணவுகளை ஆசைக்காக சாப்பிடணும்னு நினைக்கிறதும் வேண்டாமின் செல்லமே. உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல உன் மனசும் நல்லா ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்க வேண்டியது அவசியம். மனசு நிம்மதியாக இருக்கணும்னு நீ நினச்சினா, மனசு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சினா தேவையற்ற சிந்தனைகளே உனக்கு வேண்டாம். தேவையில்லாமல் நீயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படும்போது
அந்த கவலைங்கிறது குப்பையாக உன் மனசில் போய் சேர்ந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். குப்பைகள் வீட்டுக்குள்ளேயும் சரி மனசுக்குள்ளேயும் சரி நீயா விருப்பப்பட்டு சேர்க்க மாட்ட, அது தானாகவே வந்துடும். குப்பைகள் எப்படி வீட்டுக்குள்ள உன்னையும் அறியாமல் வந்து சேருதோ அதே போல மனசுக்குள்ள உன்னையும் அறியாமல் வந்து சேரும் இந்த கவலைன்ற குப்பைகளை சற்றும் யோசிக்காம தூக்கி எறிய தயாராக இரு. எந்த சூழ்நிலையிலையும் எப்போதுமே நீ எதை நினைச்சும் கவலைப்படவே கூடாது. ஒரு விஷயம் உனக்கு கவலையை தர்றது போல இருக்கு, வருத்தத்தை கொடுக்குது நீ நினைச்சினா அதை இந்த வராகியம்மா கிட்ட சொல்லு. எந்த விஷயத்துக்காகவும் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிடுவேன் என் செல்லமே. நீ எப்போதும் நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உனக்கு புரியாத விஷயத்தை பற்றி புகழ்ந்து பாராட்டுவது ஒருபோதும் சரியாக இருக்காது. அதே நேரத்தில் சரியான விஷயங்களை என்ன ஏதுன்னு தெரியாமல் குறை சொல்கிறதும் மிக மோசமான ஒரு விஷயந்தான். எப்போவுமே உனக்கு தெரிஞ்சதை பற்றி மட்டும் பேசு. தெரியாத விஷயத்தையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தையும் பற்றி நீ பேசுகிறத விட சும்மா இருப்பதே நல்லது என் செல்லமே. தீமைகளை எல்லாம் எதிர்த்து முதலிலேயே போராடுறது அப்புறம் கடைசியில் கஷ்டப்பட்டு போராடுறதை விட சுலபமாகவே இருக்கும். உன் கண்ணு முன்னால் ஒரு தப்பான விஷயம் நடக்குது, அல்லது உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கல, உன் கூட இருக்கிறவங்க செய்கிற விஷயம் சரியில்லைன்னா அதை ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை விட்டு விலக முயற்சி செய். நேரம் தவறாமல் எப்பொழுதும் தினமும் நீ என்னென்ன வேலை எப்பப்போ செய்யணும்னு திட்டம் போட்டிருக்கியோ அதை அவ்வப்போதே செய்து விட்டால் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த வெற்றி உன் வாழ்க்கையில் கிடைக்கும். இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே கண்டிப்பாக நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவை எடுத்துட்டு தான் இந்த வராகியம்மா உன்கிட்ட பேச வந்தேன். சும்மாவே சத்தம் போடுறவங்களும் எதுக்கெடுத்தாலும் கத்தி கூச்சல் போடுறவங்களும் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனால் அமைதியாக இருக்கிறவங்களும் பொறுமையாக இருக்கவங்களும் காரியத்திலேயே கண்ணாக இருக்கவர்களும் கண்டிப்பாக ஜெயிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். நீ எப்போதும் யாரிடத்திலுமே எதற்காகவுமே வீண் விவாதம் பண்ணாதே, தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதே. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக இருந்து உனக்கான காரியங்களை எல்லாம் எப்படி வெற்றிகரமாக முடிச்சுக்கிறதுன்னு யோசி. இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். உன்னால் முடியாத காரியம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ மனசு வச்சினா உனக்காக அதை முடிச்சு கொடுப்பதற்கு இந்த தெய்வம் வராகி தாய் நான் தயாராகவே இருக்கிறேன் என் செல்லமே. எப்போவுமே நீ பார்க்குற எல்லா விஷயத்தையும் உண்மைன்னு நம்புனா மட்டும் போதாது. நீ பார்க்குற எல்லா விஷயங்களையும் பற்றிய தெளிவான பார்வையும் புரிந்து கொள்ளும் விதமும் உனக்கு இருக்கணும். மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, மாற்றங்களும் புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு சின்ன குழந்தைகளும் கூட பெருசாக அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்ட இந்த உலகத்தில் நீயும் பார்ப்பதையெல்லாம் சட்டுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக இரு. ஓம் பிள்ளைங்க முன்னால் உன்னுடைய உறவுகள் முன்பாக நீ தலை குனிஞ்சு ஒன்றும் தெரியலன்னு தோல்வியாளனாக நிற்கக்கூடாது. என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராக இரு. இந்த வராகியம்மா எப்போதுமே உன்னை நேருக்கு நேராக புகழக்கூடிய, வெளிப்படையாக உன்னிடம் பேசக்கூடிய பொய்யான மனிதர்களை உன்னைக்கு யாருங்கிறத அடையாளம் காட்டுறேன். நீ எப்போதுமே உன்னுடைய நல்ல விஷயங்களை, நல்ல பண்புகளை பெரிதாக பாராட்டக்கூடிய மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. அதே நேரத்தில் உன்னை பற்றிய தப்பான விஷயங்களை உடனே உன்கிட்ட வந்து சட்டுன்னு சொல்கிற மனிதர்களையும், தவற திருத்திக்கோன்னு உன் மேலே அக்கறையோடு சொல்கிற மனிதர்களையும் கூட உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே. உன்னுடைய நட்போ உறவுகளோ அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை ரகசியமாக அவர்களுக்கு மட்டும் சொல்லு. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சவனே அது அவங்கக்கிட்ட தவற செஞ்சவங்கள தவிர ஊரெல்லாம் போய் சொல்லாமல் அந்த தப்புக்கு யார் காரணமோ அவங்கக்கிட்ட ரகசியமாக சொல்லி இனிமேல் செய்யக்கூடாதுன்னு கண்டிக்க பழகு. அதுவே உன்னுடைய நண்பர் நல்ல விஷயத்தை செய்கிறாங்க, உன்னுடைய உறவு ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதை எல்லார் முன்னாடியும் வெளிப்படையாக பாராட்டி புகழக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நல்லதை எல்லார் முன்னாடியும் சொல்லணும், தப்ப தனியாக தான் சொல்லணுன்ற உண்மையை
ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை, நீ என்ன செஞ்சாலும் அதை ரசித்து செய்ய வேண்டும். முழு கவனத்தோடு நீ எதை செய்தாலும் நிச்சயம் வெற்றி உறுதியாகும்.